சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு நோன்பு இருக்குது. நான் செவ்வாய்க்கிழமை தான் பூஜை பண்ணுறேன். அதாவது எங்களுக்கு அமாவாசை நோன்பு அப்படின்றதுக்காக பூஜை பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் தலைக்கு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு தலைக்கு குளிக்கணும். நாளைக்கு எந்த தண்ணியில் குளித்தாலுமே அது கங்கை தண்ணியில் குளித்த மாதிரி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் அம்மனை அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறமா குபேர பூஜை பண்ணுவேன். லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது தீபாவளி அன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பு. அதுவும் சாயந்தரத்தில் 7லேருந்து 9க்குள்ளே பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதுக்காக தான் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் அம்மனுக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எப்படி நாம் அம்மனை அலங்கரிப்போமோ அதே மாதிரி அம்மனை அலங்கரிச்சுட்டு அடுத்த நாள் நோன்பு அன்னைக்கு திருப்பி கலசத்தில் நாங்கள் அம்மனை ஆவாகனம் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மனுக்கு இந்த சாரி தான் நான் கட்ட போகிறேன். அதுதான் ஃப்ளீட்லாம் எடுத்துகிட்டு கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. பூக்கள் எல்லாமே நாளைக்கு தான் வைக்க போகிறேன்.